ஜெய் ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். நம்ம வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள், பலவிதமான இன்பங்கள் எல்லாமே நடக்குது. ஆனா எது எந்த காலகட்டத்தில் நடக்கணுமோ அந்த காலகட்டத்துல நமக்கு அது நடக்காம போயிடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உதாரணமா நம்ம கல்யாணம் ஆகல சார், கல்யாண தடை இருக்கிறது, குழந்தை பாக்கிய தடை இருக்கிறது, மனசு ஒற்றுமை பாக்கிய தடை இருக்கிறது, கல்யாணம் ஆயும் பிரிஞ்சு இருக்காங்க, அந்த ஒரு ஒற்றுமை பாக்கியம் இல்லாமல் தடைப்படுகள் நடிக்கிறது. இது என்ன அப்படின்னா ராசியோ இல்ல கட்டமோ கிடையாது, லக்னம். ஜாதகத்துல இப்ப நம்ம பார்க்கிறோம்னா மீன லக்னம். மீன லக்னத்துக்குடையவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மீன ராசிக்கு மீன லக்னத்திற்கு அந்த குரு பகவான் லக்னத்திலே இருக்க மாட்டார், வேற எங்கேயான ஜாதகத்துல இருப்பார். லக்னத்துல வேற கிரகங்கள் இருக்கும். இந்த மீன லக்னத்துக்குரிய குணாதிசயம் எப்படி, ஏன் தடைப்பட்டு இருக்கிறது, இந்த லக்னத்தினால காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நமக்கு அமையக்கூடிய பெண்ணோ இல்ல ஆணோ திருமணத்திற்கு எப்படி எல்லாம் சம்பந்தப்பட்டு வருவார்கள். ஒரு ஜாதகம் பார்ப்பாங்க, சாமி என் பொண்ணுக்கு எங்க இந்த பையன் கிடைப்பான், அது மாதிரி இவங்க பையன் வீட்டில் கேட்பாங்க, என் பையனுக்கு எந்த திசையில இந்த பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு ஜாதகத்துல நிறைய கேட்பாங்க. கருப்பா இருப்பாரா, சேப்பா இருப்பாரா, என்ன வேலை பார்ப்பாரு, கை நிறைய சம்பாதிப்பாரா, இதெல்லாம் சொல்ல முடியுமா ஜாதகத்துல? அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டே போவாங்க. ஆனால் எதை சொல்லணுமோ அதை சொல்லுவார்கள். இப்ப ஒருவனுக்கு ஜாதகத்திலே மீன லக்னம், லக்னத்துக்குடைய குரு பகவான். இந்த மீன லக்னத்துக்கு பொண்ணோ ஆணோ எப்படி கல்யாணத்துக்கு எந்த திசையிலிருந்து வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழக்கு திசையிலிருந்தும் தெற்கு திசையிலிருந்தும் வர வாய்ப்புகள் அதிகம். சரி சாமி, அப்படி கிடைச்சா அவங்களுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா அவங்களே மாதிரிலாம் நம்மளால இருக்கவே முடியாது. தியாக குணம் கொண்டவர்கள். நீங்க பஸ்ல போயிட்டே இருப்பீங்க, எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருப்போம், ஒரு குழந்தையத்துக்குன்னு ஒரு அம்மா நிற்கும், இல்ல வயசான நிற்பாங்க, 10 சீட் இருக்கும், யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தங்க இங்க வாமா அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வைப்பாங்க. இது ஒரு விதமான தியாக குணம். அடுத்தது ரோட்ல பிச்சை எடுத்துன்னு போவாங்க, சில பேர் அவங்களுக்கு கூட்டு வச்சு எல்லாம் வாங்கி கொடுத்து தர்மம் பண்ணுவான். இது தயாள குணம். அப்ப இந்த மீன லக்னமா இருக்கக்கூடியவன் தான் இந்த தியானம், இந்த தியாக குணம் தயாள குணம்னா கொண்டவனாக இருப்பான். அடுத்ததாக இவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வசந்த காலம்னா இவங்களுக்கு தான், மீன லக்னம் கொண்டவங்களுக்கு தான் வசந்த காலம் பேரு. அருமையா இருப்பாங்க, அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, அனைத்தும் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ரெண்டாவது, அவங்க யோசிக்கிற மாதிரி யாராலையும் யோசிக்க முடியாது. சமயோஜித புத்தி. இந்த சமயோஜித புத்தி எப்படி வேலை செய்யும்னா கண்ணு எவ்வளவு வேலை செய்தோ அவ்வளவு வேலை செய்யுமா மூளை. சமயத்துல காப்பாற்றக்கூடிய தன்மைகளை கொண்டது இந்த சமயோஜித புத்தி. அடுத்ததாக இவங்கள்ட்ட இருக்கிற பெரிய குணம் என்ன தெரியுமா? சிக்கனமான குணம். ரொம்ப சிக்கனப்படுத்துவாங்க. மீன லக்னம் கொண்டவர்கள் சிக்கனம் ரொம்ப படுத்துவாங்க. வீட்டுல சாதம் வடிப்பாங்க, 4 பேர் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா பையன் இன்னைக்கு வெளியில போறான், பொண்ணு வெளியில போறான்னா இவங்களுக்கு கணவருக்கு சாப்பாடுன்னா காலையில இருந்த தோசையே போதுங்க, சாதம் வடிக்க வேணான்ட்டுவாங்க. பாவம், அவருக்கு சாதம் சாப்பிடணும்னு தோணும், சாப்பாடு போட மாட்டாங்க. சிக்கனம் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அது மாதிரி ஆணா இருந்தா வேணாம் வேணாமா எதுவும் சமைக்காத அப்படின்ட்டுருவாரு. ஒரு வாழைப்பத்தை சாப்பிட்டு உட்காந்து ராத்திரி எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். எதை சிக்கனம் பண்ணுமோ அதை பண்ண மாட்டாங்க, எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணுவாங்க. மற்றதான் நல்லா இருக்கு, சிக்கன குணத்தை அதிகப்படுத்துதல். சாமி இதெல்லாம் ரைட்டு, அவங்க இப்படி வருவாங்க அப்படி வராங்கிறீங்க, எப்படி கல்யாண தடை நீக்கிறது அப்படின்னா இதோ குரு பகவான். தட்சிணாமூர்த்தி வழிபடணும். இல்லைன்னா சந்நியாசிகள், குருமார்கள், சித்தர்கள் இவர்களை வழிபடணும். இந்த தட்சிணாமூர்த்தி யார் அப்படின்னா கோவில்ல போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி உட்கார்ந்துருப்பார் சிவன். அவருக்கு கொண்டகல மாலை வியாழக்கிழமை வாங்கி நெய்விளக்கு போடணும். நெய்விளக்கு போட்டு வாங்க,
இந்த கல்யாண தடைகள்லாம் நீங்கி வெற்றிகரமாக சம்பாதிப்பார்கள். நிறைய சம்பாதிப்பாங்க. நிறைய இந்த மீன லக்னம் கொண்டவர்கள் குரு பகவானுடைய வீடாக இருக்கப்பட்டது. கோடி கோடி தோஷங்கள் போகக்கூடியது. அருமையா இருப்பாங்க. மீன லக்னம் மீன ராசினாலே சாமசமா சமரசமா இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படிப்பட்ட இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் மீன ராசியா இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகத்துடன் தட்சிணாமூர்த்தியுடைய அழகான பார்வையினால எல்லாத்தையும் ஜெயிச்சு ஆனந்தப்படுவீர்கள். அப்படிப்பட்ட இந்த மீன லக்னத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தானம் பண்ணுதல். கல்யாணம் ஆகணும்னா அதான் தானம் கொடுக்கணும். கோவில்ல தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அபிஷேகம் பண்ணி ஒரு வஸ்திர தானம் கொடுக்கணும் பிராமணனுக்கு. கோவில்ல பூஜை பண்றாரு இல்லையா ஐயர், ஏன்னா குரு பகவான் பிராமணன். அந்த தோஷங்கள்லாம் லக்ன தோஷங்கள்லாம் நீங்கி வஸ்திரதானம் நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப அதுவும் மஞ்சள் கலர்ல கொடுக்கணும், அமோகமா இருப்பீங்க. அதிகதி சீக்கிரமா கல்யாணம் ஆகி வெற்றி நடை போட்டு வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள். அரகர பார்வதி பதையே, அரகர மகாதேவா.